மாமியாரங்களை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிறாங்க சார் முதல்ல. அப்புறமா நானும் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ வெளியே போகிறேன்னு சொல்லுங்க சார். இப்போ நைட் ஷோக்கு போவோம் நாங்கள். அவங்க இது வரைக்கும் போனதே கிடையாது. நைட் ஷோ போனது கிடையாது. நைட் ஷோவே போனது கிடையாது. நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம். அவங்க அம்மா கிட்ட என் பொண்டாட்டி கூட்டு போறேன்னு ஒரு தைரியமா சொல்லிட்டு பாரு. அவங்க வீட்டுக்காருக்கு தைரியம் கிடையாது. இல்ல பேச்சு வார்த்தை உங்களுக்கு தைரியம் இல்லைன்ட்டாரு உங்க வீட்டுக்காருக்கு. அதான் சார் மேட்டர். அதுதான் நானும் சொல்ல வரேன். இப்போ அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீட்டில் வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். தாக்க சொல்றாங்கன்னு வாங்க. ஒரு தாக்க சொல்றாருன்னா, மா டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நானும் அவளும் போறோம், பிள்ளைங்களை பார்த்துக்கோ அட்டா அப்படின்ட்டு போயினே இருப்பார். நம்ம இல்லை மா 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 என்னப்பா இல்லைப்பா சினிமா, ஐயோ ஒரே தலை சுற்றுதுப்பா, என்னால் உடம்பே முடியலைப்பா. இப்போ தான் அவளை கூப்பிடலான்னு பார்த்தேன். பிள்ளைங்களை கொண்டு போய் சீக்கிரமாக படுக்க வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் தைலங்களும் போட்டு டீ போட்டு கொடுக்க சொல்லுப்பா. முடிஞ்சு போச்சு. உள்ளே வந்து அம்மா உடம்பு சரியில்லையாம்ப்பா, என்னப்பா பண்ணுறது, சரி விடுப்பா நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இன்னொரு நாள் இன்னும் வரைக்கும் பார்த்ததில்ல சார். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகி போச்சு. இப்போ வரைக்கும் நான் கனவுல தான் நைட் ஷோ போயிட்டுருக்கேன் என் புருஷன் கூட. முதல்ல ஆரம்பிக்கும் போது கல்யாணமான புதுசில் போனால் காற்று கருப்பு அடிச்சிரும் நாங்கள். அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது போனால் ஐயோ எதனா ஆக்சிடென்ட்னா ஆயிரும்பா, பெரிய பிரச்சனை ஆயிரும்பான்னாங்க. பிள்ளை கை குழந்தைய வச்சுட்டு யாருன்னா நைட் ஷோ போவாங்களாப்பா? அவள் போனா கேளுங்க, பச்சை பிள்ளைய 4 மாசத்துல தூக்கிட்டு போனா நைட் ஷோக்கு கேளுங்க.